ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கி மேப் ஃப்ரேம் ஒர்க்கான ரிவ்யூஸ் ப்ளஸ் மேப் ஃப்ரேம் ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஏன்னா புதுசாக நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேப் ஃப்ரேம் ஒர்க்னால் என்னென்னு ஒரு ஐடியா இல்லாதனால உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேப் ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ரைட்டிங். நீங்கள் ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க, பட் எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாதப்போ ஸோ இந்த ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன ஒரு டாப் டு பாட்டம் ஒரு ஆன்சர் ரைட்டிங்கில் என்னென்ன தேவை அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்ப்பீங்க பேசிக் ஆன்சர் டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும், அப்புறம் நோட் மேக்கிங் மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போது ஆன்சரில் பாக்ஸ் கண்டென்ட் எழுதுகிறப்போ எப்படி எழுதணும், அப்புறம் நம்பரிங் த கண்டென்ட், ஹவு டு நம்பர் த கண்டென்ட் எப்படி நம்பர் பண்ணணும், ஒரு டெஃபினிஷன் எப்படி எழுதணும், அப்புறம் ஒரு ஸ்கீமை எப்படி எழுதணும் எக்ஸாமில், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் எழுதுவோம். அந்த ஆன்சர்ஸில் எண்ட் ஆஃப் த ஆன்சரில் கவர்மெண்ட் எஃபர்ட் எழுதுவோம். ஸோ அது எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் லா ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் ஆக்ட்ஸ் லாஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் ஸ்மார்ட்டாக எப்படி நோட் மேக்கிங் பண்ணணும், அப்புறம் வாவ் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸாம் ஹாலில் ஒரு பேப்பரை எப்படி நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை விட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு, அப்புறம் நோட் மேக்கிங்க்கு முன்னாடி தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் செல்ஃப் எவாலுவேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எரர் நோட்டு, அப்புறம் செல்ஃப் எவாலுவேஷனுக்கு நம்ம எப்படி நோட் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் டைரக்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், டிஃபைன், இல்லஸ்ட்ரேட், எனுமரேட், அப்புறம் அந்த மாதிரி டிஸ்கஸ், அனலைஸ், எக்ஸாமின், கிரிட்டிக்கலி அனலைஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிறப்போ எப்படி ஆன்சரை எழுதணும், அப்புறம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தெரியாதப்போ எப்படி பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும் சப்ஹெட்டிங்ஸில், அப்புறம் மற்ற டைரக்டிவ் வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் மைண்ட் செட், ஒரு ஆன்சர் எழுதுகிறப்போ எப்படி மைண்ட் செட் இருக்கணும், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் சில டைம் கேட்பாங்க, அது எப்படி எழுதணும், அப்புறம் எப்படி உங்களோட டெஸ்ட் சீரீஸில் மார்க்ஸையே எப்படி செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும், அப்புறம் சமச்சீர் புக்கிலேருந்து எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், அப்புறம் சிலபஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட்டாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம், அப்புறம் சமச்சீர் புக்கை எப்படி படிக்கணும், டீகோட் பண்ணி எப்படி டீகோட் பண்ணி பண்ணணும், அப்புறம் ப்ரெசன்டேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் டைரக்டிவ் வேர்ட்ஸோட சம்மரி பார்க்க போகிறோம். அப்புறம் மார்க்ஸை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம்